Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 8 exercise 8.1ல problem number 6 பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும் மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கத்தை காண்க. இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். A wall clock strikes the bell once at 1 o'clock, two times, 1 o'clock at one time, and 2 times at 2 o'clock, and 3 times at 3 o'clock, and so on. How many times will it strike it a particular day? Find the standard deviation of the number of strikes the bell make a day. சரியாமா? சிம்பிள் தான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு தெரியும் வால் கிளாக்ல வந்து 1 மணி ஆச்சுன்னா நமக்கு ஒரு பெல் அடிக்கும், 2 மணி ஆச்சுன்னா 2 பெல் நமக்கு வந்து தெரியும். 2 பெல் அடிச்சாச்சுன்னா நமக்கு 2 மணி நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு மணியும் நமக்கு அது வந்து அலாரம் மாதிரி நமக்கு தெரியப்படுத்தும் இல்லையா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன 2 ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தில் 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து அதோடைய சவுண்ட் வந்து நமக்கு தெரியும், எத்தனை முறை ஒலி எழுப்பும். ரெண்டாவது ஆப்ஷன் அதோட திட்ட விளக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து மற்ற டேபிள்ஸ் மூலமாக பார்க்கலாம், இல்லை சிம்பிளாகவும் பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது மூலமாக நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 1 டேன்னு எடுத்துட்டோம்னா எத்தனை மணிமா? 1 டே ஈக்குவல் டு 24 hours. சரியா? 24 hours என்னன்னா 12 hours ஃபார் ஏஎம் இல்லையா? அதாவது மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன், நைட் செஷன் சொல்லுவோம் இல்லையா? 12 hours ஃபார் பிஎம். இங்கே 12 ஹவர்ஸ்னால் இப்போ இங்கே ஆஃப்டர்நூன் வந்து 1 o'clockனா மிட் நைட் 1 o'clock. அது மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து 5 o'clock, தட்ஸ் ஈவினிங் 5 o'clockனா ஏர்லி மார்னிங் 5 o'clock அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ 1 டேக்கு வந்து நமக்கு 2 times வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. 1 ப்ளஸ் ஏன்னா அவங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் கேட்டிருக்காங்க இல்லையா? அதனால் நான் 1 ப்ளஸ்ன்னு போடுறேன். அப்புறம் 1 மணி, 2 மணி, 3 மணி ப்ளஸ் 4 மணி 5, அப்புறம் 6 மணி 7, 8, 9, 10, 11 ப்ளஸ் 12 இல்லையா? எப்படி இருக்கட்டு. இப்போ ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன்னா நமக்கு வந்து ஆவரேஜ், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எத்தனை முறை ஒலி எழுப்பும்னு கேட்டிருக்காங்க, அது கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதிருக்கேம்மா. இப்போ இது எல்லாமே வந்து என்னது நேச்சுரல் நம்பர், இதோட முடியலை. இது வந்து ஒரு டைம் தான், ஒரு செஷன், அதாவது ஏஎம் அல்லது பிஎம். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டியும் ஒலி எழுப்பும் இல்லையா? அதனால அதுக்கு முன்னாடி நான் வந்து 2 போடுறேன். சரியாம்மா? ஏன் நான் 2 போட்டிருக்கேன்னு தெரியுதா? ஏன்னா வந்து நமக்கு 2 செஷன் இருக்குது, மார்னிங் செஷன் அண்ட் நைட் செஷன், மிட் நைட் செஷன். அப்போ ஏஎம் பிஎம், அப்போ ஏஎம் பிஎம் 2 செஷன் இருக்கிறதுனால நான் வந்து 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி வந்து 2 டைம் அடிக்கும், ஒரு நாளைக்கு 2 மணிங்கிறது வந்து 2 டைம் அடிக்கும். அப்போது 6 o'clockங்கிறது 2 times வரும், 9 o'clockங்கிறது 2 times, அந்த மாதிரி மீனிங். ஓகேம்மா? இப்போ இதை நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே என்னம்மா? நேச்சுரல் நம்பர். கரெக்டா? நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை முறை ஒலி எழுப்பும். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். ஃபார்முலா என்ன வரும்? நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2 இல்லையா? அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். வாட் இஸ் நேச்சுரல் நம்பர்மா? இப்போ 1லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு இல்லையா? 1லேருந்து ஆரம்பிச்சு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயாச்சுன்னா ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர். இங்கே வந்து நமக்கு 12 வரைக்கும் தான் இருக்குது. இது 12 வரும், ப்ராக்கெட்டை போட்டுருந்தேன். அதாவது 12 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ இங்கே என்னங்கிறது என்னம்மா? நமக்கு 12ன்னு தெரியுது இல்லையா? அப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சுன்னா நம்ம எத்தனை முறை ஒலி எழுப்போம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈக்குவல் டு இந்த 2 நான் போட்டிருக்கேன். சரியாம்மா? 2 இன்ட்டு என்னோட வேல்யூ என்னம்மா? 12 ப்ராக்கெட் 12 ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிடலாம் பாருங்கள். கட் பண்ணியாச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 12 இன்ட்டு 12 ப்ளஸ் 1 என்னம்மா? 13 ஈக்குவல் டு 156. அப்போது நமக்கு இது ஆன்சர் எழுதலாம். தி வால் கிளாக் ஸ்ட்ரைக் தி பெல் இன் எ டே. அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி? 156 times. அதாவது 156 முறை வந்து அதோட ஒலி வந்து எழுப்புகிறது. ஓகேம்மா? ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிச்சிட்டோம். செகண்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ். ஓகே, இது ஃபஸ்ட் ஆப்ஷன் எழுதிடலாம். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் எழுதலாம். ஓகேம்மா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? திட்ட விளக்கம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நமக்கு ஷார்ட்கட் மெத்தட், அதாவது ஃபார்முலாஸ் இருக்குது.
நம்மளுடைய புக்கு ப்ராப்ளம் நம்பர் எக்ஸாம்பிள் 8.10ல் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். அதில் நம்ம என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்போம்னா வேரியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் ஒரு ஃபார்முலா இருக்குதுமா. நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்னது? சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1/12. சரியா? இந்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஓகே, இது நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்க? வேரியன்ஸ் கேட்கல. இது வந்து வேரியன்ஸ். சரி, நம்ம வேரியன்ஸ் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. தட் ஃபோர் அப்போ நான் எப்படி எழுதலாம்? இதில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னம்மா? அதாவது வேறு ஒன்றும் இல்லை, சிக்மா. இது வந்து சிக்மா ஸ்கொயர் தான் n ஸ்கொயர் மைனஸ் 1. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாக்கி நமக்கு சிக்மா கிடச்சிரும். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. சரியா? இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா எதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? இந்த இதுக்கு. சரியாமா? அப்போ சிக்மா ஈக்குவல் டு, இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் என்ன இருக்குது? ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குமா? 2ங்கிற நம்பர் மறக்காமல் போடணும். ஏன்னா பெர் டே வந்து நமக்கு 2 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு பெல்ல வந்து ரிங் ஆகும். சரியாமா? ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் அதாவது கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். n ஸ்கொயர் என்னது? என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 12. அப்போது 12 ஸ்கொயர் மைனஸ் 1/12. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர்னா 144 இல்லையா? 144 மைனஸ் 1/12. இதுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 இன்ட்டு 143 டிவைட் பை 12. இதுக்கும் நம்ம வந்து லாங் டிவிஷனை யூஸ் பண்ணலாம். இது நம்ம லாங் டிவிஷன் அதாவது டிவிஷன் மெத்தடே ஈஸியாக இருக்கும். எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் லாக் புக்கும் யூஸ் பண்ணலாம். இது நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஆன்சர் கிடச்சிரும் பாருங்கள். 12 அப்புறம் நமக்கு 1 டைம்ஸ் ஆர் 12 அப்போ 23. அப்புறம் நமக்கு என்ன கிடச்சிருக்குமா? 23ல் வந்து 2 2s ஆர் 24 வரும். அப்போ நம்ம மறுபடியும் 1 அப்போ 12. நெக்ஸ்ட்டு 23ல் 12 போயாச்சுன்னா இங்கே 1 11 வரும். நம்ம நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு 0 இறக்கலாம். இப்போ 0 வரும்போது என்ன வரும்? 6னா 16 இங்கே 0. நெக்ஸ்ட்டு 110ல் எத்தனை வாட்டி 12 இருக்குது? 10 12s ஆர் 120. ஸோ அதுக்கு முன்னாடி அப்போ 9 டைம்ஸ் இருக்குது. 9 12s ஆர் 108 இருக்குது இல்லையாம்மா? அப்போ 9 டைம்ஸ் ஆர் 108. சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 20ல் போட்டாச்சுன்னா நமக்கு 1 12s ஆர் 12 8 80. இப்போ நமக்கு 8ல் எத்தனை 12 இருக்குது? 5 12s ஆர் 5 60. அப்போது 6 12s ஆர் 72 வரும் இல்லையாம்மா? 70 6னா 72 வரும். அப்போது 72னா மறுபடியும் என்ன வரும்? நமக்கு 8 போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 11.916. நான் இதில் எழுதுகிறேன். அப்போ சிக்மா ஈக்குவல் டு 2 இன்ட்டு எதுக்கு டிவைட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 11.916. இதுக்கு நம்ம லாக் புக்கு யூஸ் பண்ணி நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ரூட் ஆஃப் 11 ஏன்னா 100 வரைக்கும் நமக்கு லாக் புக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ 11.916 ஸ்கொயர் ரூட்டில் 10க்கு மேலே அடுத்த பேஜில் இருக்குமா? 10ல் 11.9 இல்லையா? 11.9க்கு நமக்கு வந்து 3.450 கிடச்சிருக்கு. 11 நான் எழுதி போட்டுருந்தேன். 11.9 இல்லையா? 3.450 11.11க்கு 9 3.3450. அண்டு நெக்ஸ்ட்டு இப்போ 1 இருக்குது 9 1 இருக்குது. நம்ம அதை 2 ஆக்கிடலாம். சரியாம்மா? நான் இதை 2 ஆக்குறேன். அப்ராக்சிமேட்டாக இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு முந்திர நம்பர் இருக்கனால 2 ஆக்குறேன். அப்போ 2க்கு வந்து என்னென்னு பார்க்கலாம். 2க்கு பார்த்துட்டோம் நமக்கு 3 கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 3.453 இல்லையா? இது வந்து லாக் புக்கில். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3.453. இப்போ நம்ம ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ சிக்மா ஈக்குவல் டு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3.453 இன்ட்டு 2 இது இல்லையா? 6 10க்கு 0 ரிமைனிங் 1 9 அண்ட் 6. ஓகேம்மா? இப்போ நமக்கு என்ன 3 பாயிண்ட் அப்போ 6.9. அப்போ அப்ராக்சிமேட்டாக போடுவோம் 6.9 நாட் 6. ஓகேம்மா? இதான் நமக்கு கிடைச்சிக்கக்கூடிய ரெக்யர்டு ஆன்சர். நமக்குடைய ஆன்சர். ஓகேம்மா? எதுக்கும் நீங்கள் வந்து ஆர்டினரி நம்ம டிவிஷன்லேயே பண்ணலாம். பட் நீங்கள் லாக் புக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியாம்மா?